பாத்தீங்களா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன், அவனுடைய கால்களும் கைகளிலும் சேலையால் சுற்றப்பட்டிருந்தது, அவன் முகமும் சுற்றப்பட்டிருந்தது நாம் வாசிக்கிறோம். அந்த குகைக்குள்ள வைத்திருக்கிறாங்க, அந்த கல்லறைக்குள்ள இருட்டா இருக்கும், அவன் முகம் சேலையால் சுற்றப்பட்டிருக்கிறது, அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை லாசருவே வெளியே வா என்று சொன்னவுடன் மரித்த அந்த சடலத்தின் காதுகளில் அந்த வார்த்தை பட்டு அது அப்படியே எழுந்து வெளியே வந்து நிற்கிறது. பின்பு ஆண்டவர் சொல்கிறார் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று. உடனே எல்லாரும் போய் கட்டவிழ்த்து விடுகிறான். அவன் உயிரோடே கண்டார்கள். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் என்று ஜனங்கள் சூழ நின்று பார்த்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு எழுந்து வந்து நிற்கிறார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கட்டப்பட்டிருக்கும் நம்மை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள் என்ற வசனம். ரோமர் 8:2 இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தின் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் இல்லையா? பாவம் செய்து ஒருத்தன் மரித்து போய்விடக்கூடாது, பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது, அவன் தேவராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் அதிலிருந்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி விடுதலையாக்கிறார். 3 கலாத்தியர் 5:1 கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கிடைத்த விடுதலை என்றால் அடிமைத்தனத்தில் இல்ல, உலக பிரகாரமான